இந்த ஃபோனுக்குள்ளே இறங்கி நாம் குரூப்புகள் திறக்கிறது, என்ன டிக்டாக் கொண்டு ஓப்பன் பண்ணுறது, வாட்ஸ்அப் குரூப் கொண்டு போகிறது, சேவ் பண்ணுறது, நமக்கு ஒரு ஃபேஸ்புக் போகிறது, அதில் செல்ஃபி எடுத்து, இதெல்லாம் மனநோய். செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் ஒரு மனநோய். வழங்கிட்டா எல்லாத்துக்கும் செல்ஃபி. இன்றைக்கு முருங்கல்ல கந்த பார்த்தேன், எல்லாரும் செல்ஃபி. ஊரில் ஒருத்தரும் கந்த பார்க்க இல்லையா? ஊரில் ஒருத்தரும் கந்த பார்க்க இல்லையா? இன்றைக்கு கொழுக்கட்டை சுட்டு என்று அதுக்கு ஒரு செல்ஃபி. இது ஒரு மனநோய். இப்படி இந்த ஃபோட்டோ எடுக்கிறது, இதுகள் ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுறது. ரசூல்லா என்ன செஞ்சாங்க? சமைக்கும் போது தண்ணியை கொஞ்சம் கூட விடுங்கன்னாங்க. எதுக்கு? பக்கத்து வீட்டுக்கு ஷேர் பண்ணுறது. இது நல்லா பிரியாணியை எடுத்து அந்த ஃபோட்டோவை எடுத்து ஃபேஸ்புக்கில் 5000 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு தண்ணியை திங்கிறேன். அப்போ இது என்ன இல்லை? இது இஸ்லாம் இல்லை. இது நம்ம தெளிவாக வழங்கணும். அப்போ இந்த மனநோய் இதில் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மனநோய் தானே அது. செல்ஃபி எடுக்கணும், எல்லாத்துக்கும் ஃபோட்டோ எடுக்கணும், எல்லாருக்கும் லைக் பண்ணணும். சொந்த உம்மாட்ட போகலை, சொந்த தங்கச்சி போய் பார்க்கல, சொந்த ராத்தாவை போய் பார்க்கல, சொந்த வாப்பா கிட்ட காய்ச்சிட்டு இருக்கல. இவனோ ஒருத்தன் அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு இவனோ ஒருத்தன் போட்டதை இங்கேருந்து லைக் வழங்கிட்டா. இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை. நேற்று அக்குர்னையில் ஒரு பெரிய ஒரு பேக்கரி கடை பத்துது. நான் பார்க்க ஒருத்தன் லைவ் போடுறான். ஒரு முஸ்லீம் ஆள் பெரிய கடை, கோடிக்கணக்கான சொத்து பத்துது. ஒருத்தன் லைவ் போட்டிக்கான். அந்த லைவில் லைக் பண்ணினா லைக் பட்டன்கள் இப்படி ஏறிக்கிட்டு இருக்கும் இல்லவா? கடை பத்துது லைக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் எப்படிப்பட்ட மனநோயாளியாக இருப்பான்? டேய், கடை பத்திரத்தை நீ லைக் பண்ணுறியா? ஹாய் சூப்பர் என்று சொல்கிறது தானே. கடை பத்துது லைக் பண்ணுறான். அப்போ இந்த ஃபோனில் இந்த பட்டன் எதுக்கு இருக்கு, என்ன நடக்குது, இது ஒன்றுமே தெரியாது. ஒரு இடத்துல ஒருத்தன் அடிபட்டு உடுந்து கிடந்தா என்ன செய்யணும்? ஓடி போய் தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றணும். நான் ஒரு நாள் கல்முனை போகிறேன். இந்த யூனிவர்சிட்டிக்கு அங்கால ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ரத்த வெள்ளம், ஒருத்தரை தொடக்கி கீழே அப்படியே கால் தூளாகி சூண்டு கிடக்கு. வீடியோ எடுத்து நிற்காங்க, வளைச்சி நின்று சன்னம் கிடக்கு, வீடியோ எடுத்து நிற்காங்க. நான் போய் வெள்ளச்சா நான் போய் ஆளை தூக்கி குறுக்கி கூப்பிட்டு ஒரு ஆட்டோக்காரன் தூக்கி ஏற்றி அவடத்த ஒரு ஆள் வெட்டி பார்க்க வந்து அவரை அப்படி ஜூல்லுக்கு தள்ளி கூட ஓடு. இதை செய்யாம எவ்வளவு நேரமா வீடியோ எடுத்துக்க நிற்க. இப்போ எல்லாரும் என்ன நினைக்காங்கன்னு சொன்னா, எந்த ஃபேஸ்புக்கில் இது ஃபெஸ்ட்டுக்கு வரணும் என்று நினைக்காங்களே தவிர இவன் உசுறு போகுதுங்கிறத யோசிக்கும். உசுறு போகிறத லைவாக வீடியோ எடுக்கணும்ன்ற ஒரு ஆசை. அந்த ஃபோன் வந்து மனசை அப்படியே கல்லாக்குது. அப்போ இந்த ஃபோன் பாவனையால் இவ்வளவு பெரிய பிரச்சனை.